அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு 5ஆம் இடம் என்ன தரும். பொதுவாக லக்னத்திற்கு 5ஆம் வீடு என்பது ஜாதகரின் அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் அதிர்ஷ்டம், புதிய படைப்புகள், எதையும் எளிதில் கிரகிக்கின்ற ஒரு தன்மை. 5ஆம் இடம் என்பது குணநலனையும் குறிக்கின்ற ஒரு இடமாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருப்பது மிகவும் அவசியம். 5ஆம் பாவாதிபதி ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அமர்ந்திருந்தால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டம், சொந்த ஊரில் மரியாதை, சொந்த ஊரில் முன்னேற்றம், ஒரு எளிமையான வாழ்க்கை, புத்திரர்களால் அதிர்ஷ்டம், நல்ல புத்திர பாக்கியம், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சுப விஷயங்களும் எளிமையாக கிடைப்பது, இது போன்ற நல்ல விஷயங்களை தனக்குள் வைத்துள்ளது. எனவே எந்த ஒரு லக்னத்திற்கும் திரிகோணஸ்தானங்களான 1, 5, 9ஆம் இடங்கள் ஜாதகத்தில் சுபர்களின் தொடர்பை பெறுவது அல்லது லக்னாதிபதி 5இல் அமர்ந்திருந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதி 5இல் அமர்ந்திருந்தாலோ மிக பெரும் யோகமாக கூறப்படுகிறது. சில நிலைகளில் சுப கிரகங்களான இயற்கை சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன் போன்ற கிரகங்கள் 5இல் அமர்வது ஜாதகருக்கு மிக பெரும் நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் 5இல் குரு அமர்வது சில நிலைகளில் புத்திர தடையை ஏற்படுத்தி கொடுத்தாலும், தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும், மற்ற பாவாதிபதிகளின் நிலைமையை கொண்டு புத்திரம் போன்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே 5இல் சுபகிரகங்கள் அமர்ந்திருப்பது ஜாதகரை வாழ்க்கையில் எளிமையாக வெற்றி பெறுகின்ற ஒரு பலனை கொடுக்கின்ற ஒரு வீடாகவும் கூறப்படுகிறது. எந்த ஒரு லக்னத்திற்கும் 5ஆம் வீடு என்பது 5ஆம் அதிபதி வலுத்தவர் ஜாதகர் எளிதில் வாழ்க்கையில் வெற்றியடைவார் என்று கூறப்படுகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். நாம் செய்த புண்ணியம், முன்ஜென்மங்களில் செய்த புண்ணியம் போன்ற விஷயங்களை சொல்லுகின்ற ஒரு இடமாகவும் இருக்கிறது. எனவே 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், குழந்தைகள், ஜாதகருக்கு தேவையான தனிமனித வாழ்க்கையில் கிடைக்கின்ற அனைத்து பாக்கியங்களும் 5ஆம் இடத்தின் மூலமாகவே ஜாதகருக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே 5ஆம் பாவாதிபதி 5இல் குரு பகவான் அமர்ந்திருந்தாலோ, சுக்கிரன் அமர்ந்திருந்தாலோ, லக்னாதிபதி 5இல் அமர்ந்திருந்தாலோ அவர்கள் பூர்வீகத்தில் செல்வ செழிப்புடன் மதிப்பு மரியாதையுடன் வாழ்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். எனவே 5இல் அசுப கிரகங்களே அமர்ந்திருந்தாலும் நல்ல பலன்கள் கட்டாயம் குறைந்த அளவிலாவது செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே 5இல் சுபர்கள் அல்லது 9ஆம் அதிபதி 5இலோ, லக்னாதிபதி 5இலோ அல்லது 1, 9 குடையவர் 5இலோ அமர ஜாதகர் வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய போராட்டம் இல்லாமல் ஜாதகர் ஒரு வன்முறை இல்லாத வாழ்க்கையை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு பலனையும் 5ஆம் இடம் ஏற்படுத்தி கொடுக்கும். தான் கற்ற விஷயங்களில் ஜாதகர் புகழடைவது 5ஆம் இடமே கொடுக்கின்ற ஒரு விதமாகவும் கூறப்படுகிறது. எனவே 5ஆம் வீடு என்பது மனிதனுக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் தன்னில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 5ஆம் அதிபதி சில நிலைகளில் வேலை இழப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலும் ஜாதகருக்கு மற்ற பொருளாதார விஷயங்களிலோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலோ எந்த விதமான குறைபாடையும் ஏற்படுத்துவதில்லை. 5ஆம் அதிபதி எந்த ஒரு லக்னத்திற்கும் இயன்ற அளவு நட்பலன் செய்வார் என்று கூறப்படுகிறது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.